வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் ஒரு செம்மையான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட தாங்க வந்திருக்கேன். வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வந்து பெருவாரியான ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்திருந்தது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேரை எடுக்கிறாங்க அப்படின்றது பார்ப்போம். அரியலூரில் 21 பேர், சென்னையில் 20, செங்கல்பட்டில் 41, கோயம்புத்தூரில் 61, கூடலூரில் 66, திண்டுக்கல்லில் 29, தருமபுரி மாவட்டத்தில் 39 பேர், ஈரோடு மாவட்டத்தில் 141, காஞ்சிபுரத்தில் 109 பேர் எடுக்கிறாங்கங்க. அப்போ நமக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். நமக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு திங் தாங்க இது. கரூரில் 27 பேர், கிருஷ்ணகிரியில் 33 பேர், மதுரையில் 155 பேருங்க ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். 155 பேர் வந்து இதுக்கு வந்து போட்டியிடலாம். நிச்சயமாக நம்ம எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். 155 பேரில் நம்மளும் ஒருத்தவங்களாக இருப்போம். மயிலாடுதுறையில் வந்து 13, நாகப்பட்டினத்தில் வந்து 68, நாமக்கல்லில் 68, பெரம்பலூரில் 21, புதுக்கோட்டையில் 27, ராமநாதபுரத்தில் 29, ராணிப்பேட்டையில் 43, சேலமில் 105 பேருங்க. டெஃபினட்டாக நம்மளும் ஒரு ஆள் அதில். சிவகங்கையில் 46, தஞ்சாவூரில் பாருங்கள் 305 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது அரசாங்கம். தேனியில் 25, திருவண்ணாமலையில் 103, திருநெல்வேலியில் 45, திருப்பூரில் 102, திருவாரூரில் 139, திருவள்ளூரில் 151, திருச்சியில் 104, தூத்துக்குடியில் 77 பேர், தென்காசியில் 18 வேக்கன்சிஸ், திருப்பத்தூரில் 32, விருதுநகரில் 38, வெள்ளூரில் 30, விழுப்புரமில் 31. ஸோ பாருங்கள், இது இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ போஸ்ட்டை வந்து மாவட்ட வாரியாக வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது வந்து தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்னப்பா படிச்சிருக்கணும், இது என்னப்பா குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, 5th படிச்சிருந்தா போதுங்க. 5வது வகுப்பு மட்டும் உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எழுத படிக்க தமிழில் நல்லபடியாக தெரியணும் அப்படின்றது தான் இங்கே வந்து எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ சம்பளம் எவ்வளோப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 11,100 35,100 வரைக்கும் மாதம் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரொமோஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 10 வருஷம் சென்று நீங்கள் வந்து விஏஓ ஆகிறதுக்கு தகுதிப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்ரலாக இது வந்து விஏஓக்கு அடுத்தபடியான ஒரு போஸ்ட், வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு தேர்வு எழுதி நம்ம வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து விஏஓக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் லிமிட் எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மினிமமாக குறைந்தபட்சம் 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமமாக 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். சில கேட்டகரியில் 37 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இது டீட்டெயில்டாக என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஃபர்தராக நான் நிச்சயமாக உங்களை கூட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.